Hi, hello, வணக்கம் and welcome to the show. This is Raj Box Office with me, Vinod Sugumaran. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோக்குள்ளே என்ட்ரி கொடுக்கணும். Let's go into the show. This is Raj Box Office with me, Vinod Sugumaran. இனி நம்ம ஷோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் செஞ்சிருந்தாங்க. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன். இந்த படத்தோட லீட் ஆக்டர் வந்து பிரதீப் ரங்கநாதன். ஃபீமேல் லீடு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுபமா பரமேஸ்வரன். சூப்பரான ஒரு ரோலை வந்து ரெண்டு பேருமே வந்து பட்டை கிளப்பியிருக்காங்கன்னா அப்படி பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து அவர் தான் வந்து டேரக்டர் ஃபார் திஸ் மூவி. டீசென்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 crore rupees வந்து கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. டே 2 கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9 crore rupees வந்து கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. தேர்ட் டே கலெக்ஷன் 1.85 crore rupees கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. ஓவராலாக பார்க்கும்போது 1 வீக்கோட எண்டில் 46 கோடி ரூபாய் கலெக்ஷன் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக நம்ம ஷோல இந்த திரைப்படம் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி சூப்பர் ஹிட் கேட்டகரி. லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. நம்ம ஷோல நம்ம அடுத்ததா எந்த படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷோட டைரக்ஷன்ல நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் இந்த படத்தை வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, டிராகனுக்கு போட்டியா இந்த படம் பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து இறங்கிச்சு. ஒரு கை பார்த்தலாம்ப்பா அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து களத்தில் வந்து குதிச்சாங்க. டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. ஓகே, இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ தாமஸ். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஒரு மலையாள ஆக்டர். ஓகே, அவர் தான் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். இதை தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் அவர் தான் வந்து மியூசிக் கம்போசர் ஃபார் திஸ் மூவி. 1 வீக்கோட எண்டில் கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய் கலெக்ஷனாக இந்த திரைப்படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த திரைப்படம் நம்ம ஷோல ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல நம்ம அடுத்ததா எந்த திரைப்படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் தன்ராஜோட டைரக்ஷன்ல ராமம் ராகவம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி சார். அவரோட நடிப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவரோட டைரக்ஷன் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அவரோட பேர் இருந்தாலே அந்த படம் சொசைட்டிக்கு தேவையான மெசேஜஸ் வந்து உள்ளே வச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட திரைப்படமாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிறைய மக்கள் வந்து அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. டீசென்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. தமிழில் மட்டுமே கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 லட்ச ரூபாய் 1 வீக்கோட எண்டில் வந்து கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சது. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 14 லட்ச ரூபாய் இந்த திரைப்படத்துக்கு வந்து இது வரைக்கும் கலெக்ஷனாக வந்திருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இது வரைக்கும் 33 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. இவன் பெரிய ஆளானா நல்லா சம்பாதிப்பான், நம்மள நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன இதுக்கு பேரு பாசம் இல்லம்மா, முதலீடு. அடுத்ததா ராஜு சந்திராவோட டைரக்ஷன்ல அப்புக்குட்டியோட நடிப்புல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஆவரேஜான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து கிடைச்சிருந்தது. பட் இருந்தாலும் போட்ட பட்ஜெட்னு ஒன்று இருக்கு இல்லையா, டீசென்டான பட்ஜெட்டாக இருந்தாலும் மக்களோட வரவேற்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததன் காரணமாக கலெக்ஷன்ஸ் பெருசாக எதுவும் வரல. ஸோ அதன் காரணமாக இந்த திரைப்படம் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் உன்னை குடிகாரன்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வலிக்குது மாமா. ஆனா இங்க பாரு, எவ்வளோதான் பெரிய பட்ஜெட் மூவிஸ் ரிலீஸ் ஆனாலும் ஒரு சில லோ பட்ஜெட் மூவிஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த ஒரு மூவி தான் ஈடாட்டம். ஸ்ரீகுமார் அவர் தான் வந்து லீட் ஃபார் திஸ் மூவி. பெரிய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு தான் வந்து சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதன் காரணமாகவே இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்கு. லோ பட்ஜெட் எடுக்கப்பட்டு இருந்தாலும் கண்டென்ட் ஓரியன்டான ஒரு மூவியாக உருவாக்கப்பட்டு இருந்தாலும் பெரிய வரவேற்பு இல்லைன்றது வருத்தமான ஒரு விஷயம். அதன் காரணமாக இந்த திரைப்படம் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. அடிக்கிறது கொள்ள, இதுல தொழில் தர்மம் வேற. நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோயேன், நக்கின்னு தான் போகணும். நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் அறிவழகன் டைரக்ஷன்ல சப்தம் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரம். பல வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. தரமான ஒரு திரைப்படமாக அந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மக்களோட வரவேற்பு வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தோட டீம்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தை இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சிம்ரன் நடிச்சு
நடிச்சிருக்காங்க, அப்புறம் லைலா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடிகர் பட்டாளமே வந்து இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சப்தம் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. 1 வீக்கோட எண்டில் கலெக்ஷன் எவ்வளோ வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பா விஜய் டைரக்ஷனில் அகத்தியா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துட்டே இருந்தது. இப்போ ஃபைனலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மிஸ்ட்ரியை வந்து அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மிஸ்ட்ரி த்ரில்லர். ஓகே, இதுதான் வந்து ஜானர் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இவரோட நடிப்பில் ஒரு படம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் தான் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வில்லனாக வந்து பட்டை கிளப்பியிருக்கிறாரு. ராஷிகனா அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி. யோகி பாபு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. மிஸ்ட்ரி பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு மூவி. அதன் காரணமாகவே மக்களோட வரவேற்பு வந்து செம்ம சூப்பராக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜீவாவோட கெரியரில் இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது, கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அடுத்ததா நிதின் வேமுப்பட்டி டைரக்ஷனில் கூரன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். அவரோட டைரக்ஷனில் நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவரோட நடிப்பில் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த படத்தில் வந்து ஒய்ஜி மகேந்திரன் அவரும் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பியிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து அப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களா. கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த திரைப்படம் வந்து பிடிக்குன்ற நம்பிக்கையோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் வந்து லோ பட்ஜெட் மூவியாக இந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரு நாய் மனுஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது இதுதான் சார் முதல் தடவை. இந்த கேஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்களா? அன்னைக்கு பசு பேசல, இந்த நாய் பேசு. அடுத்ததான் நவீன்குமார் டைரக்ஷனில் கடைசி தோட்டா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டத்தோ ராதாரவி சார் இருக்கார். பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து லீடில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காராம். சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்து பல செலிபிரிட்டிஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் மக்களோட வரவேற்பு வந்து எப்படிலாம் இருக்க போகுது, போட்ட காசு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, என்ன மாதிரியான திருப்பு முனை வந்து தமிழ் சினிமாவில் வந்து உருவாக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசியல் வசனங்களை தாண்டி டயலாக் தாண்டி மாசான எலிமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ படத்துக்கு மக்கள் என்ன மாதிரியான வரவேற்பு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத 1 வீக்கோட எண்ட்ல பார்க்கலாம். யாரோ நேத்து நைட்டு கொலை பண்ணிட்டாங்க. நான் தான் தெரியுமா நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். ரெடி ஃபார் த ரேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா சேதுராமன் டைரக்ஷன்ல ஜென்டில் உமன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. மார்ச் 7ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்டேட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ மார்ச் 7ஆம் தேதி நாங்கள் களத்தில் குதிக்கிறோம், யார் வந்தாலும் ஒரு கை பார்த்துறோம் அப்படின்னு சொல்லி களத்தில் வந்து குதிக்கிறாங்க. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லிஜோமோல் ஜோஷ் அவங்க தான் வந்து மெயின் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து நம்ம லாஸ்ட்லியா மரீனேசன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ரெனியூவல் பண்ணணும். அதான். என் புருஷன் மட்டும்தான் வேணுமா? சாரி. ரெடி ஃபார் த ரேஸ்ல நம்ம அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி பிரிட்டோட டைரக்ஷனில் நிறம் மாறும் உலகில் இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் யோகி பாபு வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. நட்டி நடராஜ் அவங்க வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாண்டி மாஸ்டர், ரியோ ராஜ், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மார்ச் 7ஆம் தேதி இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே டேட்டில் வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. டேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தைரியமாக ஒரு கை பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நான் வந்து டேட்டு தள்ளி போகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மார்ச் 7ஆம் தேதி நிறம் மாறும் உலகில் ரிலீஸ். இந்த உலகத்தில் தனிமை எவ்வளோ கொடுமையான தெரியுமா? எல்லாருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை இருக்கும்ல. அடுத்ததா மார்ச் 7ஆம் தேதி ஏமந்த் நாராயணன் டைரக்ஷன்ல மர் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, யூனிக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான டைட்டில் வந்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களோட மனசில் போய் பதிய ஆரம்பிச்சிருப்பா. டைட்டில் நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லன்னு சொல்லி ஏதோ ஒரு கவனிப்பை வந்து மக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரியான ஒரு தாட்டில் தான் இந்த திரைப்படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் மார்ச் 7ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களா, என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க, மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத மார்ச் 7ஆம் தேதி பார்க்கலாம். இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல.
அடுத்ததா மார்ச் 7ஆம் தேதி கமல் பிரகாஷ் டைரக்ஷன்ல கிங்ஸ்டன் அப்படின்ற திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. ப்ரொமோஷன்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஹை லெவலில் ப்ரொமோஷன் அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் லீட் ஆக்டர் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார். ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி திவ்யா பாரதி. இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் பல பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் மக்களோட வரவேற்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையோ. ஸோ மார்ச் 7ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதா அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல மூவியாக இந்த திரைப்படம் வந்து மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்குன்ற நம்பிக்கையோட ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மக்களோட வரவேற்பு வந்து இந்த திரைப்படம் வந்து சம்பாதிக்குமா சம்பாதிக்காதா அப்படின்றத மார்ச் 7ஆம் தேதி கிங்ஸ்டன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தலாம். இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்ததாம்ல வரணும். அடுத்ததா பெப்பின் ஜார்ஜ் டைரக்ஷன்ல யமகாதகி அப்படின்ற திரைப்படம் வந்து மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த படத்தில் லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபா. ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. நிறைய நியூ ஃபேஸஸும் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டீசென்டான பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மார்ச் 7ஆம் தேதி ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. லாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டேட்டை. பட் இருந்தாலும் நம்மளும் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. யமகாதகி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமையுமா அப்படின்றத மார்ச் 7ஆம் தேதி பார்க்கலாம். அந்த ரூம்ல இருந்து ஏதோ வாடை வருது. இப்போ நீங்க திறக்கறீங்களா? அடுத்ததா போசர் ஜே எல்வின் டைரக்ஷன்ல அம்பி அப்படின்ற திரைப்படம் வந்து மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. கோ ஆக்டர்ஸாக நடிச்ச நம்ம ரோபோ சங்கர்லாம் இருக்காரு பார்த்தீங்கன்னா, நிறைய திரைப்படத்தில் வந்து கோ ஆக்டராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து மெயின் கேரக்டராக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ரோலை வந்து பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இமானா நச்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்து கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மக்களோட வரவேற்பு பயங்கரமாக கிடைக்கும். ஸோ அந்த மேஜிக் நடக்குதா இல்லையா அப்படின்றத அடுத்த வாரம், அதாவது மார்ச் 7ஆம் தேதி பார்க்கலாம். விஷால், சூர்யா, கார்த்திக், ஆர்யா, நான் என்ட்ரி ஆயிட்டேன்ல, இனி மொத்த பேத்துக்கும் டிசென்ட்ரி தான். அடுத்ததா அரவிந்த் ராஜகோபாலன் டைரக்ஷன்ல அஸ்திரம் அப்படின்ற திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம நிலகல் ரவி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா ஒரு நடிப்பில் ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அஸ்திரம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு திரைப்படமாக அமையுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்ச் 7 அஸ்திரம் இஸ் ரிலீஸ். மதம் மாறினா தான் நன்மை செய்வார்னா அவர் கடவுளே இல்லை, கட்சி தலைவர். அப்போ இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அடுத்ததா ஸ்ரீநாத் டைரக்ஷன்ல லெக் பீஸ் அப்படின்ற திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த திரைப்படத்தோட லீட் ஆக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடிக்கு பெயர் பெற்ற நம்ம யோகி பாபு. அவர் தான் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. டீசென்டான பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து டேட்டை வந்து சொல்லாமே இருக்காங்க. மேபி மேக்ஸிமம் மார்ச் 7ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. டேட்டை மட்டும் அப்படி கொடுத்துறாங்க, அப்படி அப்டேட் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறோம். ஓகே, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க வெஜிடேரியனா? நான்வெஜ் சாப்பிடுவேன், ஆனா லெக் பீஸ் வேண்டாம். அந்த மேஜிக்கா? நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல தரமான ஒரு படத்துக்காக எல்லாருமே ஈகராக காத்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தை எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அப்படியே கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கடல் 7 மழை. படத்தோட டேரக்டர் பேர் சொன்னாலே ஆஹா அவரோட படமாப்பா, நானும் வெயிட் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கேள்விப்படாதவங்க கூட வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எஸ், டேரக்டர் ராம் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இயக்கத்தில் தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் பாலி அண்ட் சூரி 2 பேரும் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னா அஞ்சலி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது நமக்கு வந்து தெரியல. அப்டேட் வந்தோன்னா எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். காதல் வந்துட்டா மனசு மட்டும் இல்லை, உடம்பு உசுறு எல்லாம் பறக்கும். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல நம்ம அடுத்ததா எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர தீர சூரன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்லாம் வந்து வெறித்தனமாக இருந்தது. நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்யு அருண்குமார். இவரோட படைப்பு இதுக்கு முன்னாடி சித்தா படமாக வந்து அமைஞ்சிருந்தது. தரமான ஒரு படமாக இந்த படத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நடிகர்கள் ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ரிலீஸ் டேட் மட்டும் இன்னும் வந்து சொல்லாமே இருக்காங்க. மேபி வந்து மார்ச்சோட மிடில் இருக்கலாம், மார்ச்சோட எண்டில் வந்து படம் வந்து ரிலீஸ் செய்யப்படலாம்னு சொல்லி அப்டேட் லைட்டாக வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. பட் டேட் மட்டும் ஒன்ஸ் லீக் ஆயிடுச்சு எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்ல அடுத்தது நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு ஆனந்த் டைரக்ஷனில் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் ஆர்யாவோட கெரியர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹை பட்ஜெட் மூவியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட லீட் ஆக்டர் வந்து ஆர்யா, நம்ம முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம கௌதம் கார்த்திக் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காராம். மனு ஆனந்தோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி FIR அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு வந்து மக்கள் வந்து கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த படத்தை ஃபைனலாக வந்து எடுத்து முடிச்சிருக்காங்களாம். ப்ரொமோஷன்லாம் வந்து லைட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்டேட் வந்து கிடைச்சோன்னே எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். நம்ம நாட்டுக்கே தெரியாம நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். நம்ம நம்பின அந்த ஏஜென்ட் நல்லவனா இருக்கணும்னு இல்லைல்ல. த மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்ல நம்ம அடுத்ததாக ஒரு தரமான படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் ஆக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர் தான் வந்து லீட் ஆக்டர் ஃபார் திஸ் மூவி. ரிலீஸ் டேட் மட்டும் இன்னும் சொல்லாமே சீக்கிரட்டாக வச்சுட்டே இருக்காங்க. ஃபைனல் ஒர்க்கில் இருக்கான். ஓகே, மார்ச் எண்டு மேபி வந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலோட மிடில் வந்து மேபி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. டேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே அப்டேட் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறோம். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அந்த நம்பிக்கையோட நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோடில் அடுத்த வாட்டி உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். தடா.